வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மக்களை காப்போம், தமிழகத்தை சந்திப்போம். தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி ஆற்காட்டில் உள்ள கணியம்பாடி, ஆரணி, செய்யார் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய அவர், 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்படும் என்றும், ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கணியம்பாடியில் மணல் மண் பற்றாக்குறையால் கிட்டத்தட்ட 400 செங்கல் சூளைகளில் பணிபுரியும் சுமார் 7000 தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களை இபிஎஸ் எடுத்துரைத்தார். அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் செங்கல் தொழிலுக்கு தேவையான மண் சீராக கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதன் மூலம் அதை சார்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அமிர்தியில் நாகநதியின் குறுக்கே ஒரு புதிய அணை கட்டப்படும் என்றும், இது அப்பகுதியில் உள்ள சுமார் 25 ஏரிகளை நிரப்பவும் உதவும் என்றும் அவர் அறிவித்தார். சுற்றுச்சூழல் கவலைகளை பற்றி குறிப்பிட்டு, வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து வரும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் தற்போது சபிதள்ளிபுரம் ஏரியை மாசுபடுத்துகிறது. இது நீர்நிலைகளில் விடப்படுவதற்கு முன்பு முறையாக சுத்திகரிக்கப்படும் என்று இபிஎஸ் உறுதியளித்தார். மேலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அமிர்தி காடுகளில் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். திருவண்ணாமலை, ஆரணியில் தனது பிரச்சாரத்தின் போது சூரியகுளம் ஏரி தூர்வாரப்பட்டு அதன் கரைகள் பலப்படுத்தப்பட்டு பொது பயன்பாட்டிற்காக அதைச் சுற்றி நடைபாதைகள் அமைக்கப்படும் என்றும் இபிஎஸ் கூறினார். இந்த நடவடிக்கைகள் ஏரியை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் நீர் சேமிப்பு மற்றும் அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் வாதிட்டார். திமுக அரசாங்கத்தை விமர்சித்த இபிஎஸ், மின்சார கட்டணங்கள் மற்றும் சொத்து வரிகளில் கூர்மையான அதிகரிப்பால் மக்கள் சுமையில் உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மின் கட்டணங்கள் 67% உயர்ந்துள்ளதாகவும், கடைகள் மற்றும் வீடுகளுக்கான வரிகள் முறையே 150% மற்றும் 100% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஆளும் கட்சி அதிகப்படியான வரிவிதிப்பு மூலம் மக்களின் கஷ்டங்களை மோசமாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.